நான் சொன்னபடி செஞ்சிருவாங்கல்ல? எல்லாம் அசத்திடுவாளுங்க. அந்த ஆள் வேண்டானாலும் விடக்கூடாது. போங்க. ஓகே ராஜகோபால், நிச்சயமா இன்னைக்கு உனக்கு வேலை காலி. அம்மா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அனைமா முதலாளி சம்பளத்தை கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். தங்கச்சி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிடலாம். இனிமே பிரச்சனையே இல்லை, குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டியதான். என்ன தேவதைகளா இவ்வளவு லேட்டா வரீங்க? இன்டர்வியூல போது கேபின்ல உட்காந்து படம் பார்க்கலாமா? மேனேஜரை பார்த்து பேசிக்கிறோம். மேனேஜரியா? ராஜகோபால், உனக்கு உடம்பெல்லாம் மச்சண்டா. வச்சிருக்கமா? எஸ், வாட் யூ வாண்ட்? இந்த படத்தை பத்தி எங்களுக்கு ஒரு சின்ன டவுட், கேட்டுட்டு போலான்னு வந்தேன். வேலை என்ன சினிமாக்கு வர உங்களை சைட் அடிக்கிறியா? இதுக்கு தாயா கல்யாணம் ஆகிற ஆளு இல்ல சினிமா கடையில் வேலைக்கு வைக்க கூடாதுங்கிறது. உனக்கு மேனேஜர் மாதிரி கல்யாணம் ஆயிருந்தா பொம்பளை திரும்பி பாப்பியா? எங்க மேனேஜர் உள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல வெளில போயிருக்காரு. யோ உள்ள நீ உருளை சத்து கேக்குது. ஒண்ணு இல்ல 3 உருளுது. யோ அது வந்து 3 பூனை ஒரு எலிய கவுதுன்னு நினைக்கிறேன். எலி உருளுதா? என்ன பத்தி ராஜகோபால் எப்ப வந்த? இது பூனை அது எலி. மேனேஜர் வாட் இஸ் திஸ்? இவங்க மடிமேல உட்காந்து படம் பார்க்கணும்னு சொல்றாங்க முதலாளி. உம்மடி மலையா? ஒரே டிக்கெட்ல மடிமேல. தியேட்டர் மேனேஜருக்கு வயசு பொண்ணுங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டா ஒரு டிக்கெட்ல 3 பேர் என்ன மொத்த ஃபேமிலியா படம் பார்க்கலாம். எனக்கு டவுட் வந்துருச்சு. நீ நடந்துக்கிறத பார்த்தா நீ கல்யாணம் ஆன மாதிரி தெரியல. கல்யாணம் ஆனவங்க தான் இப்படி நடந்துப்பாங்க. வாய முறை. இத பார், உனக்கு நீ சம்பளம் கொடுக்கலாம்னு இருந்தேன், அதை நீயே கெடுத்துட்ட. உன் பொண்டாட்டி கூட்டு வா, அவ கையால சம்பளத்தை வாங்கி. ஐயோ வரமாட்டா முதலாளி. இல்லையே, அவளுக்கு லீவ் இல்லைன்னு சொல்ல வராங்க. நீ உன் பொண்டாட்டியோட வந்தீங்கன்னா உனக்கு சம்பளம், இல்லைன்னா டிஸ்மிஸ். நீயே முடிவு பண்ணிக்க. என்னடா இப்படி சொல்லிட்டு போறாரு? அதெல்லாம் எடிட் பண்ணி ஒரு கோர்வை பண்ணிட்டேன். பாத்தியாமா, சினிமாக்காரங்க எடிட்டர் ஒருத்தர் வச்சிருந்தா ஆபரேட்டருக்கு அவனுக்கு இஷ்டத்துக்கு எடிட்டிங் பண்றானுங்க. அப்பா, நாங்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம். இன்னைக்கு அன்னதானம் புடவைதானம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணுப்பா. என்னம்மா இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கணுமாமா? நீ என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி ஊதாரி தினமா செலவு பண்றியா? இல்ல டிஸ்கோ கிளப்னு அலைஞ்சிட்டு இருக்கியா? எவ்வளவு வேணாலும் வாங்கிக்குமா. டேய் கேஷ் எடுத்து போய் பணம் வாங்கி கொடு. சரிங்கம்மா, வாங்கம்மா. என்ன பார்த்து முறைக்கிறியா? சொல்லிட்டு முறையா? எங்கேயோ மலையை வேடிக்கை பாக்குற மாதிரி இருக்கு. என்ன மேனேஜர், இன்னும் வேலையை விட்டு போலியா? இனிமேதான் நம்ம வேலையை ஆரம்பமா போகுது. ஒரு வாட்டி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, வேலையை பர்மனன்ட் ஆக்கிடலாம். இந்த காலில் விழுற கலாச்சாரம் நமக்கு ஒத்து வராது கண்ணு. ஏன்னா இந்த சுயமரியாதை கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தி. உன் கொழுப்பு மட்டும் அடங்காது, அது உடன் பிறந்தது அழியாது. முதலாளி பாயா மேனேஜரே, என்ன பம்பர குளிருதா? இல்லைங்க, சம்பளம். பொண்டாட்டி வந்து பொண்டாட்டி கூட்டு வந்தா தான் சம்பளம் தரும்னு சொல்றேன். அப்புறம் சம்பளம் என்ன அர்த்தம்? உண்மையா உழைக்கிறவனுக்கு காசு கொடுக்க மாட்டீங்க, ஏமாத்துறவங்களுக்கு போய் அள்ளி அள்ளி கொடுப்பீங்க. யார் ஏமாத்துறா? உங்க பொண்ணு புது ஸ்டைல் அன்னதானம் பண்ணுது, வந்து பாருங்க. அன்னதானம் புது டைப்லயா? எப்படி சைனீஸ் ஸ்டைல நூடுல்ஸ் சில்லி சிக்கன் எல்லாம் போறாளா? அது இல்லைங்க சார், பக்தி பரவசம் அங்க தாண்டவம் ஆடுது. பக்தி பரவசம்னா இப்படி தலைவர் சூப்பர் சாமி ஆடுவாளா? கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் தான். வந்து பாருங்க. வாங்க. என்னப்பா கேட்டிருந்தேன், எப்படி நீங்க அங்க வந்து பார்த்தா வாங்க. உங்களை பாக்குறது, வாங்க போலாம். யோ நான் அதெல்லாம் பார்க்க முடியாது, வா வீட்டுக்கு போலாம். அங்க இருக்கு, வாங்க. பார்க்க முடியாது, நான் மானசியா. அது நம்ம சொன்ன அப்படி அடுத்து சொல்லணும்ல, வாங்க. அப்பா பேசாத. ஏமா இப்படி அரை குறைமா ஆடுறது பேரா புடவை தானம் கொடுக்குறதா? இல்லப்பா வந்து நீ இல்ல. என்ன இங்க நின்னுட்டு இருக்க? Come on, dance with me. என்ன உன தொட்டு பேசிட்டா? கையறா, ஃாதர் ஃபீல் பண்றாரு. இது யூத் இருக்கிற இடம். ஓல்ட் உனக்கு என்ன இங்க வேலை? இது பேசுடா. டார்லிங், கம்பெனி கூட. கம்பெனியோட அவகிட்ட கம்பெனி பேல. கம்பெனி எம்பேல இருக்குடா. கம்பெனி எனக்கு எதுக்குயா? முதலாளி இவன் வேற ரூட்ல பேசிட்டு இருக்கறான், நீங்க சும்மா நான் பாத்துக்கறேன். என்ன போடா. போகல என்னடா பண்ணுவ? போகலனா தமிழ்நாட்டுக்கு தெரியும் ஃபைட் தான். என்கிட்ட ஃபைட்டா? நீ தான் ஃபைட் கண்டுபிடிச்சியா? அட சும்மா அடிச்சு போட போறேன். பாரு ஃபைட் பண்றது பத்தி இல்ல, ஆனா இங்க சண்டை போட்டா டேபிள் சேர்ல ஓடி வெளிய போய். வெளியில நான் வர மாட்டேன், இங்க தான். இங்க நான் போட மாட்டேன், போடா. வாடா. பிஎன்சில ஃபைட் கேக்குறாங்க. பிஎன்சில ஃபைட் கேக்குறாங்க. அப்ப ஆரம்பிச்சிர வேண்டியதா? ராஜகோபால் வேண்டாம், செலவு ஜாஸ்தியாங்க. பொண்டாட்டி காட்டுன்னு சும்மா அரைச்சிட்டு இருந்தான்டா. முட்ட ஒரேல பொண்டாட்டி செத்து போயிட்டாங்க. பாட்டி அதை நம்பி ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டுருக்கு. நாளைக்கு சம்பளம் கதறிட்டு வருதானு பாரு. ராஜகோபால் என்னப்பா? குட் மார்னிங் சார். சார் சார் வேணாம் சார், வேணாம் சார். சார் சார் வராதீங்க சார், இங்க வாங்க சார். பாருங்க சார், உட்காருங்க சார். ராஜகோபால், உனக்கு கல்யாணம் ஆகி உன் பொண்டாட்டி செத்து போயிட்டா, அதனால பிரச்சனை. ஆமா. என் பொண்ணுக்கு
கல்யாணம் ஆச்சுன்னா புருஷன் செத்து போயிடுவான், அதனால பிரச்சனை. அப்படியா? ராஜகோபால் ஒய்ஃப் செத்து போச்சுங்க. ஆ. நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. அதுதான் சோகம் தாங்க முடியல. ஒரு வீட்லயே நல்லா ஏத்துனேன், தூக்கிடுச்சு. ஐயோ பத்தல. ஆ. அதான் பாருக்கு வந்தேன். ஆ. 5 ரவுண்டு போட்டேன். ஆ. 5 ரவுண்டா? சாப்பிட்டியாடா? ஐயோ இன்னைக்கு ஏகாதசி முதலாளி. இதுக்கெல்லாம் லீவ் விடுங்களா நீங்க? நீ நான் 5வது ரவுண்டு. 5 ரவுண்டா? நீ 5? நான் 5. என்ன பெருமைடா. நீ 5, நான் 5. ஊத்துக்கப்பா. ஊத்துறேன். உன் பொண்டாட்டி இறந்துச்சு இல்லையா, அந்த ஸ்டோரியை மறுபடியும் சொல்லுப்பா. 6வது ரவுண்ட்ல இப்ப தில்லு வருது. பெருமாள் சாமி, ஏய், நீ ஏன் கத்துற? சாமியை விட்டோம் முதலாளி. அவன் சாமியை விட்டதுதான் கரெக்ட். இப்ப நீ ஏன் சேர்த்துற? ஒரு முயற்சி தான். சைலன்ஸ். ஏய் அப்பா, கோபால், உன் ஒய்ஃப் இறந்துட்டாங்க இல்லையா, அந்த கதையை கொஞ்சம் சொல்லுப்பா. மறுபடியும் ஃபர்ஸ்ட் மாட்டாங்கப்பா. பெருமாள் கல்யாணம் ஆனத வேலைன்னு சொன்னீங்களா? நான் உங்ககிட்ட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டேன். பெருமாள் அது அப்புறம் திறக்கணும். பெருமாள் வேணா அடிச்சிருவேன். அப்ப நீ பொண்டாட்டி எங்கன்னு கேட்கல. பெருமாள் பொண்டாட்டி செத்து போயிட்டேன்னு சொன்னேன். செத்து போன பொண்டாட்டி கூப்பிட்டு போடான்னு சொல்றேன். செத்து போன பொண்டாட்டி நான் எங்கடா போவேன்? செத்து போன பொண்டாட்டி கதையை நம்பிக்கையடா வேணா சாணி. நீ எப்படி அந்த எஸ்டேட் தியேட்டர்ல சம்பாதிச்ச? நீ டாடி இதுதான் மாமனார். எப்படி பாரு மாமனார் சொத்தேன். நாளைக்கு காலையில் வந்து நான் கேட்ட சம்பளத்தை நீ கொடுக்குறேன். ராஜகோபால் நீங்க சாட்சி. நான் ராஜகோபாலா? இன்னைக்கு ஏகாதசி கிடையாது, ஒண்ணு கிடையாது. போங்கடா. மிஸ்டர் ராஜகோபால், உங்களுடைய ஸ்டோரி நல்ல சோகமாவும் ரொம்ப ஸ்பீடாகவும் இருந்தது. அந்த அம்மா கையில சம்பள பணத்தை கொடுக்கறத நான் கொடுத்து வைக்கல. அதனால அந்த அம்மா போட்டோ ஒன்று எடுத்துட்டு வாங்க. போட்டோவா? அட ஆமாப்பா, அந்த போட்டோ முன்னாடி நின்று 2 நிமிஷம் சென்டிமெண்ட் அழுதுட்டு சம்பள பணம் தர்றேன். இப்போ பாட்டில் எடுத்துட்டு போட்டுமா? தேங்க்யூ. பெருமாசாமி செத்து போன பொண்ணோட போட்டோ எங்கடா போ? இப்போ எடுக்க வேணாம்ப்பா, சாருக்கு முன்னாடி எடுத்துருப்பாங்களா ரேஷன் கார்டுக்கு, அதை எடுத்துட்டு வா. என்னடா போட்டோ எல்லாம் கேக்குறான்? எவ்வளவோ பொய் சொல்லியாச்சு, ஒரு போட்டோ தானே பிடிப்போம். அதாவதுங்க செத்து போனா ஒரு பொண்ணோட போட்டோ வேணுங்க. எந்திரங்கடா மேல. யாரா நீங்க 2 பேரா? யாரு? என்ன? யாரு? 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 யாருகிட்ட போட்டோ? நான் தமிழ் சினிமா ப்ரொடியூசர். பேர் என்ன? பேர் என்ன? பேரு கேபி பிலிம்ஸ் பாலு. நீங்களா? அந்த சின்ன தம்பி நான் எப்பதற பாத்துறேன். நான் ப்ரொடியூசர்னா அவர் டைரக்டர் ராஜ் கபூர். அந்த வல்லலுக்கா? ஐயோ சூப்பருங்கண்ணா. அப்புறம் எங்க இந்த பக்கம்? இப்போ நாங்க ஒரு படம் எடுக்க போறோம். ஹீரோ யாருங்கண்ணா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஐயா தொட்டு கும்பிட்டுக்கலாம். இல்ல அடுத்த படத்துக்கு இன்னி கால் ஷீட் குடுக்கலான்னு பேப்பர்ல போட்டு இருந்ததா? நானும் அவரு சின்ன வயசுல பழைய நட்புக்காக கால் ஷீட். நட்புக்காக என்ன வேணா செய்வாருக்கு அவரு. இப்போ இந்த படத்தோட கதை எப்படின்னா, கதை கூட எழுதிட்டீங்களா? கதைப்படி ரஜினி சாருக்கு ஒரு தங்கச்சிங்க. சரிங்க. அது முதல் ரீல்லயே செத்து போகுதுங்க. சரி. அந்த தங்கச்சியோட போட்டோ பெருசு பண்ணி ரஜினி சார் வீட்டுல மாட்டி வைக்கிறான். எப்படி கதை? இப்போ உயிரோட இருக்க ஒரு நடிகையோட போட்டோ செத்து போயிட்டான்னு சொல்லி மாட்டி வச்சோம்னா சென்டிமெண்ட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல? கரெக்ட் தானுங்கண்ணா. அதனால செத்து போன பொண்ணோட போட்டோ ஒன்னு இருந்து அதை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதான் ரஜினி சாரோட தங்கச்சி போய் மாட்டி போறேன். இப்ப என்ன சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு தங்கச்சி போட்டு அவ்வளவுதானா? அது எப்படி பாருங்க, சிங்கிள் பீஸுங்கண்ணா. அமெரிக்காவில் ஓட்டும் போது எடுத்தத. ரஜினியோட தங்கச்சிக்கிற தொடையெல்லாம் காட்டிட்டு இருக்க. அத்தை போய் தொட தெரியக்கூடாது இல்லையா? அப்புறம் எப்படிங்கண்ணா வேணும்? அதாவதுங்க குத்து விளக்கு ஏத்துற மாதிரி குடும்ப பாங்கா இருக்கணும். ஒரு அகல் விளக்கு ஏத்துற ரேஞ்சுக்கு இருந்தா, மெழுகுவர்த்தியா இருந்தா கூட ஓகே. போதுங்களா? விட்டுங்க, நிறைய வச்சிருக்கிற. உள்ள எமர்ஜென்சி லாம்ப் கூட இருக்குது, நல்லா பாருங்க. நம்ம காயத்ரி கிடைச்சாப்பா. காயத்ரி தான் தங்கச்சி பேருங்களா? அவங்க படத்துல இங்க பாருங்க. சூப்பர் டைரக்டர்னா நீங்க. உண்மையிலேயே செத்து போன பொண்ணோட போட்டோ தான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க. இந்த போட்டோ நல்லா பெருசா என்லார்ஜ் பண்ணுங்க, மாலை கையில மாற்ற மாதிரி. ஏன்னா நாளைக்கு நம்ம முதலாளி கிட்ட காட்டணும். சரி வாங்க, நம்ம டைட்டில் என்னக்கா? சூப்பர்ங்கா. அடப்பாவி கண்ணு குத்திட்டே. ரஜினி கிட்ட சொல்றேன். காயத்ரி உன்ன நாளைக்கு என்லார்ஜ் பண்ணிடுறேன். முதலாளி என் தெய்வத்தை பாக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த அழகு தெய்வத்தை பாருங்க முதலாளி. இல்ல அங்க பாருங்க, தப்பா பாத்துட்டு போறீங்க. இதுவா காயத்ரி தான்? அம்மா காயத்ரி. அப்பா. ஐயோ காயத்ரி. அப்பா. அம்மா ஐயோ, எங்கெல்லாம் அப்பா. விட்டு போயிட்டியம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? முதல்ல ராஜகோபால முகத்தை விட்டு அழுகி போயிட்டியம்மா. என்னோட சோகத்தை எப்படி காட்டுறதுனே எனக்கு தெரியலையம்மா. அம்மா ராஜகோபால் எங்க இருக்காருமா? இந்த பக்கம். ராஜகோபால். ஐயோ அப்பா. காயத்ரி அம்மா. காயத்ரி இவரோட அம்மாவா?
என்ன கதையில இவ்வளவு பெரிய ட்விஸ்ட்? முதலாளி, உங்க அரண்மனை கிளிக்காக கட்டின வசந்த மாளிகையில இப்படி ஒரு கலாட்டாவா? சும்மா இருப்பா. அம்மா காயத்ரி, இப்ப ராஜகோபால் யாருமா? இந்த பெருமாள் சுவாமியோட மேனேஜர். என்னுடைய மேனேஜரா வாழ்க்கையில பெரிய ரேஞ்சுக்கு போகும்போது அதை பார்க்க கொடுத்து வைக்காம போய் செட்டேப்பா. மறந்துட்டப்பா. இன்னொரு சம்பள பணம் இதோ இந்த காயத்ரி தட்டு முன்னாடி வைக்கிறேன். அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவன் சுற்றுவான், ஜாக்கிரதையாரு. சம்பளத்தை உங்களால கொடுக்க முடியும் முதலாளி, ஆனா இறந்து போன என் காயத்ரியோட உயிரை உங்களால கொடுக்க முடியுமா முதலாளி? கவலைப்படாதப்பா. இதவா ராஜகோபால், வாழ்க்கையில ஒண்ணு இழந்தோம்னா இன்னொன்னு கிடைக்காம போகாது. என்ன, நான் போயிட்டு வரேன்ப்பா. வழி இந்த அப்படியா? பக்கம் அப்பா, உன்னுடைய பிளட் குரூப் என்ன? ஏன் முதலாளி? இல்ல, அடிக்கடி நீ ரத்தம் சிந்தறதா உன் ஃப்ரெண்டு சொன்னா, கேட்டு வச்சா சேஃப்டியா இருக்கும்ல. நான் வர்றப்பா. நாளைக்கு உங்க 2 பேருக்கு என் வீட்டுல டின்னர். இவன் எந்த ரேஞ்சில் வேணாலும் ஏமாத்தலாம் போல இருக்க. நானே 5 வருஷமா வேலை செய்யறேன்னா பாத்துக்கேன். கோபால், நான் ஏதோ உன்னை விளையாட்டு பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன் மனசுக்குள்ள நீ எவ்வளவு வேதனை தாங்கிட்டு இருந்திருக்க. நீ எதுக்காக தனிமரமா இருக்கணும்? நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி கூடாது? என்ன, இன்னொரு கல்யாணமா? என் காயத்ரி என்னால மறக்கவே முடியாது சார். காயத்ரி மேல உங்களுக்கு அவ்வளவு உயிரா? நீங்க லவ் மேரேஜா? அவன் தான் காயத்ரியை பார்த்ததே கிடையாது, அப்புறம் எப்படி லவ் பண்ணுவான்? அப்பா, காயத்ரிய பார்க்கவே இல்லையாமே? இல்ல, காயத்ரியை பார்த்ததே இல்லையா? ஆமா சார், பார்க்கல சார். ஒருத்தர் பார்க்காமே இல்லவா? அது எப்படிப்பா? ஆமா சார், ஒரு நாள் நானும் என் காயத்ரியும் ஒரே ட்ரெயின்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப அவருடைய சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு. நான் அவளுக்கு போஸ்ட் பண்ணேன். அதுக்காக எனக்கு போன் பண்ணி தேங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்க்காம எங்க காதல் டெவலப் ஆயிட்டு இருந்தது. அந்த அன்பின் அடையாளமாக அவள் எனக்கு ஒரு சொற்றை பரிசாக அளித்தாள். இந்த சொற்றை வச்சுதான் கடைசியில் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம். பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரிங்களா? லவ். கோபால், நான் இதுக்கு முன்னாடி எஸ்டிடி பூத் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட் எல்லாம். அப்ப என் டெலிபோன் பூத்துக்கு வந்து ஒரு பொண்ணு ஒருத்தரை பார்க்காமலே பேசி லவ் பண்ணுவா. அந்த டைப்பா இது? எந்த டைப்பா இருந்து என்ன சார் பிரயோஜனம்? இப்ப என்னால என் காயத்ரி பார்க்க முடியலையே. இன்னும் என்னால அவளை மறக்க முடியல சார். கைகளை விட்டு வந்துடுற சார். படக்கடவுல. இதான் ராஜகோபால் வீடு, இறங்க. இறங்குறையா? என்னமோ இறக்கி வரவனாட்ட பேசுற. என்னது, நம்ம வந்திருக்கிறோம், இந்த வீட்டுல வரவேற்பு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே. ஹலோ ஹலோ ஹலோ, யார் அவன் 4 ஜெக்கோவோட வர்றது? இங்க ராஜகோபாலுங்கிறது யான் தான். நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே, தெலுங்கு டப்பிங் படத்துல ஒரு தமாஸ்கார வேலன், சிங்கார வேலன். பேச்சர் கொடுத்து கூப்பிட்டீங்களே, அது நீங்க தானே? ஓ, நீங்க தானே சார். அது நீங்க தான் இந்த ஏரியால பெரிய இன்டீரியர் டெக்கரேட்டர் கேள்விப்பட்டேன் சார். அந்த வீட்டுல கொஞ்சம் கலர் எல்லாம் மாத்தி கல்லெல்லாம் அங்கங்க பதிச்சு வசந்த மாளிகை மாதிரி ஆகணும் சார். இந்த வசந்த மாளிகை மட்டும் இல்ல, அந்த தாஜ்மஹாலை கூட என்னால கட்டி தர முடியும். ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். என்ன வந்தோன்னு இந்த கடி கடிக்கிறேன்? ஏன்னா நான் ஒரு சோசியல் ஒர்க்கர். அதுதான் எனக்கு மெயின் ஒர்க். இதெல்லாம் பார்ட் டைம் ஒர்க். எதுக்கு சும்மா தொடர்ந்து பேசுறீங்க? வாங்க வாங்க பாருங்க, அங்க ஒரு போட்டோ இருக்குது. அதை சூப்பரா டெக்கரேட் பண்ணோம். ஏன்னா நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வசந்ததுக்கு காரணமே அவங்க தான். என்ன வாழ வச்ச தெய்வம். இவங்க உங்க சம்சாரமா? எஸ், ஷீ இஸ் மை கிரேட் வைஃப். செத்து போயிட்டாங்களாட்டு இருக்கு. பூ போட்டு ஊர்வத்தியில கொளுத்தி வச்சிருக்கா போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆமா, இவங்க எப்படி செத்தாங்க? இதயம் நின்று போயிட்டு செத்து போயிட்டாங்க. எல்லாரும் இதயம் நின்னுதாயா சாகுறாங்க. எப்படி இதயம் நின்னுதுன்னு ஒரு கணக்கு இருக்குதுல்ல? ட்ரெயின் ஆக்சிடென்ட். இல்ல இல்ல, இடி இடிச்சு வீடு தலைமையில வந்துருச்சு, போயிட்டாங்க. பொண்டாட்டி செத்ததுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பொண்டாட்டி பேர் என்ன? பொண்டாட்டி பேருங்க செத்தவன மறந்துட்டியா? இல்ல, காயத்ரி. இல்லி காயத்ரி. ஆமா. ஏன் இப்படி போட்டோ முக்கால் வச்சு மறக்க வச்சிருக்கிற? முழுசா மூஞ்சி பார்த்தா நமக்கு ரொம்ப அழகாச்சு. ஆனா என்னங்க பொண்டாட்டி போட்டோ கீழே போட்டு உடச்சு போட்டீங்க? சாரிங்க. என்ன போறீங்க? குரங்கு கையில கொடுத்து பூமால மாதிரி ஆயிடுச்சு. அது கேட்க குரங்கன்னு திட்டுறீங்க. நானே எடுத்து போய் சரி பண்ணி. வேண்டாம் வேண்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ண போட்டோ நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன். தப்பு செஞ்சவன் தன்னு அனுபவிச்சே தீரணும். இதுதான் வேலனுடைய கொள்கை. முதல்ல இந்த வீட்டுக்கு வந்து கண்ணாடி உடைச்சிட்டேன். அபசகனமா வேற போச்சு. மத்த எல்லா வேலைக்கும் ஆள் அனுப்புறேன். என்ன போட்டோ உடைச்சிட்டேன்னு ஃபீல் பண்றியா? சேச்சே, உங்களை ஏன் கூப்பிடணும்னு ஃபீல் பண்றேன். உள்ள போ. எங்கயா போன? தலைப்பந்தா 2. இந்தா டிக்கெட். டிக்கெட்மா. அம்மா டிக்கெட் வாங்கலையா?
என் புருஷன் வாங்கிக்கோ. புருஷா டிக்கெட் எடுத்துக்கோ. கண்டிட்டு நான் இவன் புருஷன் இல்ல கண்டிட்டு. ஏன் புருஷா பொய் சொல்ற? ஐயோ சத்தியமா நான் இவன் புருஷன் இல்ல. என்னம்மா அவர் உன் புருஷன் இல்லைங்கிறாரு? அப்ப நீ என் புருஷனா இருந்துக்கோ. என்ன கிண்டலா? கீழே இருக்குமா? இந்த புருஷன் கிட்ட வாங்கிக்கோ. தோ, ஐயோ, இந்த நான் இல்ல. புருஷன் கிட்ட வாங்கிக்கோ. இல்ல, இந்த புருஷன் கிட்ட வாங்கிக்கோ. ஐயோ சத்தியமா நான் இல்ல. நீ நம்பிராதம்மா. டிரைவர் புருஷன் கிட்ட வாங்கிக்கோ. ஐயோ டிரைவர் வண்டி நிப்பாட்டு. ஐயோ டிரைவர் வண்டி நிப்பாட்டு. இறங்குமா இறங்கு. வந்துட்டேன் புருஷா. இனி ஏன் இறக்கி விட்ட? இது நான் உன் புருஷனா? ஐயோ நீதான் என் புருஷன். நீதான் என் புருஷன். அப்ப நீதான் என் புருஷன். நீதான் என் புருஷன். வா போலாம். ஏன் வந்துட்ட? நீதான் என் புருஷன். அப்ப நீதான் என் புருஷன். என்னய்யா இது? ஏமா நீ என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான். காயத்ரி ஏயா இந்த பொண்ணை நீனே கூட்டு வந்தியா? ஏயா லூஸ் எல்லாம் வெளியே அலைய விட்டுக்கிட்டீங்க. கூட்டு போயா. லூசா? நீங்க எல்லாம் போங்கய்யா. போங்க. போங்கய்யா. வண்டி எடுத்த நேரமே சரியில்லை. மாமா மாமா என் புருஷன் எங்க இருக்கான்னு சொல்லு. உன் புருஷன் தானே? ம், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். ம். கூட்டிட்டு போறேன் வா. வா வா போலாம். இரு, எனக்கு ஆப்பிள் வாங்கி தருவியா? வாங்கி தரேம்மா.